K7 K7 K7. என் பேர் கேசவன். அவர் பேர் கேசவன். இப்ப நான் கூட்டோன்னே வந்தார்ல, அப்புறம் நான் உனக்கு கேசவன் சொன்னதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே. இப்ப என்ன அசிங்கப்படுத்துறான் பாரு அவன். ராமா ராமா ராமா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. இது பஜனை மடம் இல்ல, கோர்ட்டு. இங்க இவ்வளவு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. கூப்பிட்டால் வந்தாரா பாத்தீங்களா? ஏம்பா நீ இன்னொரு முறை கூப்பிடுறேன். ராமா ராமா ராமா. போய் கூண்டுல நில்லுங்க. சரிங்கம்மா. இவரான எனது கட்சிக்காரரிடம் இவர் அடிக்கடி பணம் கேட்கிறார். நீங்க கேட்டீங்களா இல்லையா? ஆமா கேட்டேன். இவரே தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இவரானார் என தரப்பு வாதிக்கு தகுந்த நீதியை வழங்குமாறு தங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னங்க அவர் தரணும், அதை நான் கேட்டேன். அவரு உங்களுக்கு பணம் தரணுமா? எதனா வட்டிக்கு வாங்கினாரா? இல்ல. எதனா கைமாத்த வாங்கினாரா? இல்ல. அப்புறம் எதுக்கு சார் அவரு உங்களுக்கு பணம் தரணும்? என்னிடம் இல்லை, அவரிடம் இருக்கு, அதனால கேட்டேன். அது எப்படிங்க? உங்ககிட்ட இல்ல அவர்கிட்ட இருக்குன்னா நீங்க காசு கேட்டுருவீங்களா? ஆமா. குழப்பம் தொடங்கியாச்சுல, போட்டு சூடு பிடிக்கும். வைக்கல வாங்க. அவர் கேட்கறத கேட்பாரு. எதனா வந்து குறைச்சி கொடுத்துடலாம், அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்கணுமா? ஏங்க அவர்கிட்ட எதனா வட்டிக்கு பணம் வாங்குனீங்களா? இல்ல. கைமாத்த எதனா வாங்குனீங்களா? இல்ல. அப்புறம் எதுக்குங்க நீங்க அவருக்கு பணம் கொடுக்கணும்? அவரிடம் இல்லை, என்னிடம் இருக்கிறது, அதனாலதான். ஐயோ ஏங்க, என்னிடமும் இல்லை உங்களிடம் இருக்கு, கேட்டா கொடுத்துருவீங்களா? உன்னிடம் என்னிடம் இல்லை, அதனால கொடுக்க முடியாது. மொத்த பைத்தியங்களும் கோர்ட்டுக்குள்ள தான் இருக்குது. மிஸ்டர் கலீல், இந்த கேஸ் என்னன்னு புரிஞ்சுதான் வாதாடுறீங்களா? அம்மா ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்கம்மா, என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வாதாங்க. ஏன்னா அவர்கிட்ட எதனா பணம் வட்டிக்கு வாங்கினியா? இல்ல. கைமாத்தா எதனா வாங்கினியா? இல்ல. அப்ப பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டா ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக்கலாம்ல? அதெல்லாம் பாவங்க, கொடுத்துடலாம், கொஞ்சம் குறைச்சி கேட்டா கொடுத்துடலான்றேன். ஏம்பா நீ ஏன் கொடுக்குறன்ட்ட அப்புறம் எனக்கு என்ன? மிஸ்டர் ராமன், நீங்க எவ்வளவுதான் கேக்குறீங்க? 1,20,000 ரூபாய். ஏங்க சும்மா தானே கேக்குறீங்க, கொஞ்சம் குறைச்சு கேட்டா உடனே கொடுத்துடுறான்றாரு. குறைச்செல்லாம் கேட்க மாட்டேன். 1,20,000 ரூபாயில 1 ரூபாய் குறைஞ்சா கூட நான் வாங்க மாட்டேன். ஏங்க திரும்பவும் சொல்றேன், அவரு உங்ககிட்ட வட்டிக்கும் பணம் வாங்கல, ஏனாமாவும் வாங்கல, சும்மா தானே தராரு. அதுனா 1,20,000 1 ரூபாய் குறைஞ்சாலும் வாங்க மாட்டேன்றீங்க. சும்மா தரலங்க, புரிஞ்சுக்குங்க. என்னிடம் இல்லை, அவரிடம் இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். ஏங்க இது லாஜிக்கே இல்லைங்க. ஒருத்தங்கிட்ட இருக்கும், ஒருத்தங்கிட்ட இருக்காது, அதனால எடுத்து கொடுத்துருவானா? ஏங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கலங்க. என்னிடம் இல்லை, அவரிடம் இருக்கு, அதனால அவரை மட்டும் தான் நான் கேட்கறேன். இவ்வளவு நேரம் வாதாடுறாரு, ஒன்னும் புரியல. மிஸ்டர் ராமன், அவர் வட்டிக்கும் வாங்கல, கைமாத்தான் வாங்கல, அவர் தர முடியாதுன்ட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் தர முடியாது சொல்ல சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க நான் தர வேண்டியது இல்ல, தர முடியாதுன்னு சொல்லுங்க. தர வேண்டியது இருக்குதுங்க, தர முடியாதுன்னு சொல்ல முடியும். ஏங்க ஆரம்பத்துல இருந்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? வாங்கி இருக்கீங்களான்னு கேட்டேன், இல்ல நீங்க இப்ப தர வேண்டியது இருக்குன்றீங்க. நான் தான் சொல்றேனே, தர வேண்டியது இருக்குதுங்க, கொஞ்சம் குறைச்சி வாங்கி சொல்லுங்க. ஓ எதுக்குங்க அவருக்கு நீங்க தரணும்? அவரிடம் இல்லை, என்னிடம் இருக்கிறது, அதனால தரணுங்க. இதுக்கு மேல ஒன்ன கேட்ட பிரயோஜனமே இல்லை, நான் அங்கேயே கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராமன், எனக்கு ஒண்ணுமே புரியல, அவர் எதுக்குங்க உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவர் வீடும் என் வீடும் பக்கத்து வீடுங்க, அதனால தாங்க அவர் தரணும். பக்கத்து வீடு இருந்தா காசு தரணுமா? ஏன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் என்கிட்ட தான் காசு கேட்கறான்? ஏங்க பக்கத்து வீடா இருந்தா உங்களுக்கு காசு தரணுமா? ஆமாங்க, என்னிடம் இல்லை, அவரிடம் இருக்கு, அதனால அவர் காசு தரணுங்க. ஏங்க தயவு செஞ்சு என்னிடம் இல்லை அவரிடம் இருக்குன்றீங்களே, அத தெளிவா சொல்லி தொலைங்க. ஓகே, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யோ அது நான் சொல்ல வேண்டியதுயா? சாரிங்கம்மா, இப்ப தெளிவா சொல்லிடுறேங்க. அவர் பிளாட்டு 40 அடிக்கு 60 அடி, என் பிளாட்டு 40 அடிக்கு 60 அடி, சரி 80 அடி ஆச்சா? அவரு 41 அடிக்கு கட்டிட்டார் காம்பவுண்ட் சுவரை, 60 அடி நீட்டு, புரியுதுங்களா? அப்ப 60 அடி என்னுடைய நிலத்துல அவரு செவரு எழுப்பிட்டாரு. அததான் அடிக்கு அடி எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டேன். ஏங்க இந்த 60 அடிக்கு தான் அடிக்கடி காசு கேட்டீங்களா? ஆமா, ஒரு அடிக்கு 2,000 ரூபாய்னா 60 அடிக்கு 1,20,000 ரூபாய், அதுதான் நான் கேட்டுருந்தேன். இப்ப புரியுதா? ஏங்க அவர் இடத்துல நீங்க செவரு வச்சிருக்கீங்க, அதனாலதான் அவர் காசு கேட்கிறாரு. ஒரு அடிக்கு 2,000, 60 அடிக்கு 1,20,000 ரூபாய் கேட்கிறாரு. அதான் நானும் சொன்னேன், கொஞ்சம் குறைச்சி கேளுன்னு. நல்லா சொன்ன வெண்ண. வந்த உடனே என் இடத்த எடுத்துக்கிட்டான், 1,20,000 ரூபாய் கொடுன்னா கேஸ் முடிஞ்சிருக்கும். ஆளுக்கு ஆளு பேசின்னு இருக்காதீங்க, உங்க தரப்பு வாதத்தை சொல்லுங்க. என்னத்தமா சொல்றது, முதல்ல சொல்ல இந்த ஆளு. மிஸ்டர் ராமன் கொஞ்சம் குறைச்சிக்கொன்றாரு, ஏன்னா கொஞ்சம் குறைக்க முடியுமா? இவ்வளவு சொல்றீங்க, அதனால நான் குறைச்சிக்கிறேன். ஆனா 2 வருஷமா அவர் செவரு கட்டினதுக்கு வாடகை மட்டும்
தனியா ஒரு 60,000 ரூபாய் குத்து, இது ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தாருன்னா 20,000 ரூபாய் நான் குறைச்சிக்கிறேன். ஏங்க 1,20,000 கேட்டவரு 20,000 ரூபாய் கம்மி பண்ணிட்டு இப்போ 1,00,000 ரூபாய் தான் கேட்கறாரு. அந்த செவருக்கு வாடகை மட்டும் தாங்க 60,000 ரூபாய் கேட்கறாரு. மொத்தம் 1,60,000 ரூபாய். என்ன ஓகேவா? கேஸ் போடுறதே 1,20,000 தான். நீ பேசி வந்த பிறகு 1,60,000 கேக்குறாங்க. இப்ப புரியுதா உனக்கு? ஏங்க என்னங்க 1,60 கேக்குறீங்க? ஐயா உங்களுக்கு கணக்கே புரியலங்க. 1,20 நான் கேட்டது. நீங்க வந்து பேசுன பிறகு 20 ரூபாய் தான் நான் கம்மி பண்ணிட்டேங்க. ஆமா 20 ரூபாய் கம்மி பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு 60 ரூபாய் கேட்டீங்களே, அது செவரு கட்டினதுக்குங்க. 20 ரூபாய் குறைச்சிட்டேன். அதுல நான் அவருக்காகவும் உனக்காகவும் பார்த்தா 20 குறைச்சிட்டேன். இது 1 ரூபாங்க. செவரு கட்டினது 60ங்க. 1,60 குத்து சொல்லுங்க. இல்லங்க நீங்க 1,20,000 ரூபாய் கேட்டீங்களே, அதே நான் அவர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்துறேங்க. ஓகேவா? ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. என்னிடம் இல்லாதது அவரிடம் இருக்குன்னீங்களே, அதுக்கு என்னங்க? என்னங்க இது புரியலையா? நீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் பற்றி என்னுடைய இடம் என்னிடம் இல்லை, அந்த இடம் அவரிடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு தான் எனக்கு பணம் வேணும்னு கேஸே போட்டேன். இததான் என்னிடம் இல்லாதது அவனிடம் இருக்குன்னீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க கேட்ட 1,20,000 ரெடி பண்ண சொல்றேன். சரி, இப்ப என்னதான் பேசிட்டு வந்தா? அது உன்ன நான் விடலையே. 1,60,000 ரூபாய் ஒத்த கால நின்னாரு. பேசி கீசி 1,20 தான் தர முடியும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன ஓகேவா? என்ன ஓகேவா? நான் கேஸே போடாம 1,20 கொடுத்துருப்பேன். உன்னால கேஸை போட்டு 1,60 விட்டு திருப்பி 1,20 வச்சுட்டு 10 ரெடி பண்ணுன்றா. சரி அதை விடுங்கண்ணே. அந்த பணத்தை மட்டும் ரெடி பண்ணி அவர்கிட்ட கட்டிடுங்க. அப்படியே சாயந்தரம் நம்ம ஆபீஸ் வந்துருங்க, பேசிப்போம். என்ன பேச வேண்டியது? பீஸா? இதெல்லாம் கேஸ் போட்டு கம்மி பண்ணியா உனக்கு பீஸ் தர வேண்டியதுக்கா? போய் வேலையை பாரு. யுவர் ஆனர், என் தரப்புவாதியே அவருக்கு சேர வேண்டிய 1,20,000 ரூபாய் தர சம்மதித்ததால் இந்த கேஸை தள்ளுபடி செய்யுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோர்ட்டின் நேரத்தை வீணடித்ததால் உங்களுக்கு அபராதம் விதிக்கிறேன். இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்.